பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்பதாய் வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் அநேக முறை அநேக காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களை அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் அவர் பலத்த அரணான கோட்டையுமாயிருக்கிறார் என்று நாம் வாசித்த அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒரு வேத சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இஸ்ரவேலிலே இதோ எலியா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொண்டிருந்த நாட்களிலே சீரியாவினுடைய அந்த ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சில இடங்களிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். எனவே தீர்மானிக்கிறவன் தன்னுடைய ஆட்களோடு கூட அவன் ஆலோசனை பண்ணுகிறான், இந்தந்த இடங்களிலே நான் இறங்குவேன் என்று சொல்லி. அப்பொழுது இந்த எலிசா தீர்க்கதரிசி அவன் ராஜாவிடத்தில் ஆள் அனுப்பி இந்த இடத்திற்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ராஜா ஆள் அனுப்பி அதை உறுதிப்படுத்தி அநேக முறை தன்னை காத்து கொண்டான். இந்த சூழ்நிலையிலே இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமாய் இந்த சீரியாவுடைய ராஜா குழப்பமடைந்து, நம்முடையவர்களில், அதாவது என்னோடு கூட இருக்கிறவர்களில் சீரியாவுடைய தேசத்திலே யார் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் என்பதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அங்க இருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளியறையில் பேசுகிறதையும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பதற்காய் அங்கே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவன் சொல்லுவான் என்று சொன்ன பொழுது ராஜா அவனை பிடிப்பதற்காய் ஆள் அனுப்புகிறான். இவர்கள் ராத்திரியிலே வந்து பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? எலிசாவை பிடித்து கட்டிவிட வேண்டும் என்பதற்காய். எலிசாவுடைய வேலைக்காரன் காலையிலே எழும்பி வெளியே புறப்பட்டு வருகிற பொழுது நகரம் முழுவதும் இதோ சூழப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறான். நகரம் முழுவதும் குதிரை வீரர்கள் இருக்கிறதை பார்க்கிறான். அப்பொழுது அவன் தன்னுடைய எஜமானாகிய எலிசாவினிடத்திலே திரும்பி போய், ஐயோ ஆண்டவனே, நாம் இப்பொழுது என்ன செய்வோம் என்பதாய் அவன் அந்த அங்கலாய்க்கிறதை பார்க்க முடிகிறது. அப்பொழுதுதான் அந்த எலிசா ஒரு காரியம் செய்கிறான். ஆண்டவரே, இவன் பார்க்கும்படிக்கு இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, சோதரம், ஆண்டவர் அவனுடைய கண்களை திறக்கிறார். அப்பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார் என்பதாய் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரை நம்பி நின்று அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சோதரம் சில காரியங்களை செய்தபடியினாலே, கர்த்தரை நம்பி நின்று தீர்க்க தரிசனம் சொன்னபடியினாலே, ஆண்டவரை முழுவதுமாய் நம்பினபடியினாலே கர்த்தர் அவனுக்கு தம்முடைய கிருபையை விளங்க பண்ணினது மாத்திரமல்ல, அவனை சுற்றிலும் அவர் அரணான கோட்டையாயிருந்தார். இந்த காலை வேளையிலே அவர் உங்களுக்கும் இதை செய்ய போகிறார். அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் அவர் அரணாய் நின்று கொள்ளப் போகிறார். எனவே அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அரணான கோட்டையும் உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்தும் இருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி வந்து நிற்கிறார்கள். ஆண்டவரே, நம்பினவர்களை ஒருபோதும் புறம்பாய் தள்ளாத கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு
நீர் அரணான கோட்டையாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, எலிசாவிற்கு அரணான கோட்டையாயிருந்த தெய்வம் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எந்த தீமைகளும் பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரம் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மட்டும் நடத்தினீர் அல்லவா, பாதுகாத்தீர் அல்லவா, ஆசீர்வதித்தீர் அல்லவா, உமக்கு நன்றி. இனியும் பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், கிருபையினால் முடிசூட்டிக் கொள்ளும். நீர் மாத்திரம் எங்களோடு கூட வாரும். சகலவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.